கையில மறைக்க முடியாது. அதனாலதான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் உஷாரா இருந்து எல்லாத்துக்கும் பச்சை குத்தி விட்டார். இப்படியெல்லாம் தப்பு செய்வீங்க, நாங்க கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் வளர்ப்போம், நீங்க வளர்ந்த உடனே நீங்க உங்க வேலையை காட்டுவீங்க. அதற்காகத்தான் அந்த காலத்துல பச்சை குத்தி விட்டாருன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் வீரா பேசுறாரு. நல்லா நினைச்சு பாருங்க, அவர் சட்டமன்றத்தில் அண்ணா திமுக இருக்கும் போது திமுக எப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணார். மறைக்க முடியாது தம்பி, அப்படியே பதிவாகி இருக்குது. அதை கொண்டு வரலாம்னு தான் நினைச்சேன், நாகரிகம் கருதி கொண்டு வரல. அந்த அளவுக்கு கடுமையா திரு கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலினையும் விமர்சனம் செய்த வேட்பாளர் திமுக வேட்பாளர். அப்ப நிறைய கூட்டத்தில் திட்டினார், திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார், தீய சக்தி திமுக என்று விமர்சனம் செய்தார். அப்ப நல்ல வாய். இப்போ நீங்களே சொல்லிக்க, அண்ணா திமுகவுக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் விட்டு வைக்க மாட்டார். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, மக்களுக்காக வாழ்ந்த மறந்த தலைவர்கள், தங்களுக்கு என்று குடும்பம் இல்ல, இந்த நாட்டு மக்கள் தான் குடும்பம், இந்த அண்ணா திமுக தான் பிள்ளைகள், அவர்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், அவருடைய ஆன்மா சும்மா விடாது. விடுமா?